இந்திய குற்றவியல் சட்டங்களில் 3 சட்டங்கள் ஜூன் 31 நள்ளிரவு முதல் மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. 3 குற்றவியல் சட்டங்கள் ஐபிசி இந்திய தண்டனை சட்டமும், சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டமும், எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய ஆதார சட்டமும் மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஐபிசி பிஎன்எஸ் என்றும், சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ் என்றும், எவிடன்ஸ் ஆக்ட் பிஎஸ்ஏ என்றும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் புதிய மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். 0 எஃப்ஐஆர், அதாவது இந்தியாவில் எந்த இடத்தில் குற்றங்கள் நடந்தாலும் எங்கு வேண்டுமானாலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படலாம். இதில் முக்கியமான விஷயம் எந்த காவல் நிலையத்தில் வேணாலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படலாம். சம்மன்கள் எஸ்எம்எஸ் இமெயில் மூலம் அனுப்பப்படும். குற்றம் நடந்த இடத்தில் வீடியோ பதிவு கட்டாயம் அவசியம். அது அதிகமாக 2 ஒத்திவைப்புகள் மட்டுமே, 2 வாய்தாக்கள் மட்டுமே வாங்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். வருடக்கணக்கில் வாய்தாக்கள் வாங்கி கொண்டிருந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் இது மூலம் மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக 2 வாய்தாக்கள் மட்டுமே வாங்க முடியும். விசாரணை முடிவடைந்து 45 நாட்களில் கட்டாயம் தீர்ப்பு சொல்லப்பட வேண்டும். இதுவும் ஒரு முக்கியமான மாற்றம். அதாவது விசாரணை முடிந்து வருடக்கணக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பது என்றால் இதன் மூலம் தவிர்க்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டால் யாருக்காவது தகவல் தெரிவிக்கும் உரிமை. வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆவணங்களை பெற உரிமை. 3ஆம் பாலினத்தவர்கள் இது சேர்ப்பு. புதிய சட்டங்களுக்கு சில எதிர்ப்புகள் இருக்கிறது. அது என்னென்ன எதிர்ப்புகள் அப்படிங்கிறது பார்ப்போம். ஜூலை 1க்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு இது பொருந்தாது. புதிய நடைமுறை சட்டம், இந்த 3 சட்டங்களும் ஜூலை 1ஆம் தேதிக்கு முன் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு இது பொருந்தாது. வழக்கறிஞர்கள் வாதம் என்னவென்றால், ஒரே நீதிமன்றத்தில் ஒரே குற்றங்கள் மீது 2 மாதிரியான சட்டங்களை வைத்து வாதாட வேண்டும். அதாவது ஜூலை 1க்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட அதே வழக்குக்கு ஒரு மாதிரியும், ஜூலை 1ஆம் தேதிக்கு பின்னர் பதிவு செய்யப்பட்ட வழக்குக்கு புதிய நடைமுறை சட்டம் மாதிரியும் வழக்காட வேண்டும் என்பது வழக்கறிஞருடைய வாதம். ஒரே குற்றங்களுக்கு 2 மாதிரியான தண்டனைகள் வழங்க வாய்ப்பு. அதாவது ஜூலை 31க்கு முன்னர் நடைபெற்ற குற்றத்திற்கு அதே குற்றத்திற்கு ஒரு மாதிரியான தண்டனையும், ஜூலை 31க்கு பின்னர் நடைபெற்ற குற்றத்திற்கு அதே மாதிரியான குற்றத்துக்கு வேறொரு மாதிரி தண்டனையும் வழங்கப்பட வாய்ப்புண்டு என்பது எதிர்ப்பு காரணம் என்று வழக்கறிஞர்கள் வாதம். பழைய குற்றங்களுக்கு புதிய சட்டங்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டனால் தண்டனை எவ்வாறு இருக்கும் என்பது அவங்களுக்கு தெரியாது என்பது வழக்கறிஞருடைய வாதம். இதுதான் முக்கியமான மாற்றங்கள்.